இல்ல பிகாஸ் நீங்க பாலமுரளி கிருஷ்ணா கிட்ட you've learnt music, but you have not composed for a movie or anything, right? சார் நான் ஸ்கூல் ட்ராமாவில் கூட நடிச்சிருக்கேன். அதுக்காக நடிக்க வந்துடலாமா? ஷண்முனாச்சிட்டு போனோம். நடிச்சிட்டு இருக்கீங்களே? நடிச்சிட்டு இருக்கீங்களே இப்போ? இல்ல ஷண்முனாச்சிட்டு போய் பாலச்சந்தர்கிட்ட போய் எப்படி வருது? ஓகே. இவர் நேரம் வந்துடலாங்க. ஃபர்ஸ்ட் இவர் இந்த வயசுல கீபோர்டு வாசிக்கிறாங்க. நாங்க பண்றதுக்கு இல்ல நிஜமாவே இட்ஸ் நாட் ஈஸி. அது எனக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு. ஒரு பாமரனா சொல்றேன்னு இது எனக்கு புரியுது. ஆனா எப்படி அவடியும் இப்போ என்னோட கிராஃப்டை பார்த்து அப்படி ஆச்சரியப்படலாம் யாராவது. பட் எனக்கு இது ஆச்சரியமாகவே இருக்கும். ராஜா சார் கூட ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தோணிருக்கும்? இது வரும், அப்புறம் அதுக்காக அது போடுவாங்க. ஆனால் இப்படி ஒரு லைன் வருது, அதுவும் இதுவும் கனெக்டடாக இருக்கு. இது வேண்டாம், இதுக்குள்ளே போனோம்னா நம்ம மாட்டி போனேன். இப்போ இவர் சொல்கிறாரு இல்லையா, இதை பார்த்துட்டோம்னா என் வேலையை நான் இப்போ பார்க்குறதுன்னு பல இன்டர்வியூவில் சொன்னார். அதே பிரச்சனை தான் எனக்கும். இப்போவே ஆல்ரெடி ஐ ஆம் டூயிங் திங்ஸ் பிகாஸ் அவுட் ஆஃப் வேற வழி இல்லை. ஆல்சோ பேஷன் இல்லை ட்ரிவன் டு சர்வைவல். நல்ல ஸ்கிரிப்ட் வரலன்னா என்ன பண்ணுறது? நான் போய் டாஸ் போட்டு இவரை போட்டுக்கலாமா அவரை போட்டுக்கலாமான்னு பண்ண முடியாது. நான் நல்ல ஸ்கிரிப்டாக இருந்தே ஆகணும். வெரி ரேர். நான் நினச்ச ரைட்டரு அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்க மாட்டார், டைரக்டர் ஃப்ரீயாக இருக்க மாட்டார், இது எல்லாரும் எழுதவும் மாட்டாங்க. ஸோ நான் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். நான் வந்ததே ரைட்டிங்க்கு தான். நான் வந்ததே ரைட்டிங்க்கு. You wanted to be a director. I wanted to be a director. நல்ல வேலையாக நல்ல சட்டப்பண்ணு துணிமலையெல்லாம் போடுற மாதிரி பாலச்சந்தர் மாட்டி விட்டார். அவர் சொன்னதே தான், எதுக்குடா ஆட்டோ ரிக்ஷாவில் ஸ்டூடியோவுக்கு வரணும்னு ஆசைப்படுற, அழகாக காரில் வாடா, உனக்கு அந்த இது வசதி இருக்குது, அதெல்லாம் பண்ணிவிட்டு நீ டைரக்ட் பண்ணலாம், ஏன்னா அப்போவும் உனக்கு டைரக்ஷன் வரும். ஆனால் இந்த ஸ்டார்டம் வராது, விட்டேன்னா வராது. நான் சொல்கிறது கேளு அப்படின்னாரு. அப்போ அவர் சொல்கிறத பல இடத்துல கேட்டிருக்கேன், இதுலேயும் கேட்டுடலாமேன்னு போனது என் கெட்டிக்காரத்தனம். இஃப் தெர் இஸ் எனி விஸ்டம் இன் மை லைஃப், தட் டெசிஷன் வாஸ் த ஃபர்ஸ்ட் wise decision I made in my life. Simbu, I have